இப்போ நம்ம நெக்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட சீரீஸ்ல பார்க்க போறது பார்ட் 3. பார்ட் 1 and 2 ஓட வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. பார்ட் 3ல நம்ம பார்க்க போறது வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள்ஸ். இது ரெண்டு பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இதுக்கு நம்ம வேரியபிள் நேம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேரியபிள்னா இங்க வந்து நம்ம அதுக்கு கொடுக்குற ஒரு ஷார்ட் நேம், அவ்வளவுதான். வேல்யூஸ்ங்கிறது அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ். இப்போ வந்து இங்க a is equal to 10 இருக்கு. print a மீன்ஸ் இங்க வந்து aங்கிறது வேரியபிள், 10 அதனுடைய வேல்யூ. அது மாதிரி தான். பிளஸ் வந்து இங்க ஒரு சின்ன ஷார்ட்கட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இதுல இருந்து இது பேரு பிளாக்னு சொல்லுவாங்க. ஒரு கோடோட இந்த பிளாக்ல இருந்து நெக்ஸ்ட் பிளாக்கோ இல்ல புதுசா அடுத்த ஒரு பிளாக் இங்க கொடுக்கறதுக்கு நம்ம பிளஸ் கோட் கொடுக்கறதுக்கு பதிலா இங்க கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா, அதாவது இப்போ இந்த a is equal to 10 print a இருக்குல்ல, இதை ரன் பண்றதுக்கு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா இது ரன் ஆயிட்டு கர்சர் திரும்ப இங்கேயே இருக்கும், இந்த இடத்துலயே இருக்கும். அதுக்கு வந்து கண்ட்ரோல் என்டர். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம்னா ரன் ஆயிட்டு அடுத்த நெக்ஸ்ட் கோடோ இல்ல புதுசா இங்க எதுவுமே இங்க கோடு இருக்கிறனால இது அடுத்த கோடுக்கு போகுது, அடுத்த கோடோட பிளாக்குக்கு போகுது. இல்லைன்னா நெக்ஸ்டா ஒரு கோட் ஒன்று நியூவா ஓப்பன் ஆகி அந்த இடத்துக்கு கர்சர் போயிடும். அவ்வளவுதான் இது ரெண்டோட ஷார்ட்கட்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து வேரியபிள் வந்து ஏ பி ஆல்பபெட்ஸ் XYZ இப்படி எது வேணா நம்ம கொடுத்துக்கலாம். அதுல வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. இதுல என்ன நம்ம வேரியபிள் நேம் கொடுக்கறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. கப்புள் ஆஃப் ரூல்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, வேரியபிள் ஷுட் நாட் ஸ்டார்ட்ஸ் வித் நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வேரியபிள. இங்க வந்து 135 ABCன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணனா எனக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் காட்டும். இங்க வந்து 135, அதாவது இந்த நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்து நம்ம ஆல்பபெட்ஸை கொடுக்கும்போது அதுக்கு வந்து அதை எடுத்துக்காது. அதே மாதிரி அதை வந்து இல்ல எனக்கு வந்து இப்போ இந்த கோடிங்ல எனக்கு நம்பர் தான் கொடுத்தாகணும், நம்மளோட கோடிங்ல வந்து வேற ஆப்ஷன் இல்ல, அதுதான் அதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சிம்பிளி அதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் சைன் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அண்டர்ஸ்கோர் சைன் கொடுத்து நம்ம அதையே கொடுக்கும்போது நமக்கு இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க பைத்தான்னு கொடுத்துருக்கேன், இங்க பிரிண்ட் கொடுத்துருக்கேன். அது வந்து பைத்தான்னு எனக்கு எந்த எரரும் இல்லாம எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்பர்ஸ்க்கு அடுத்து ஆல்பபெட்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வெறும் நம்பர் கூட கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அண்டர்ஸ்கோர் சிம்பல் கொடுக்கணும். கொடுத்துட்டா அந்த நம்பரை அது ஏத்துக்கும், அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. செகண்ட் ரூல் என்னன்னா, should not be named after default keywords present in Python. இப்போ வந்து இதுல வந்து டிஃபால்ட் கீவேர்ட்ஸ் ஒரு 32 கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸை நீங்க வேரியபிள் நேம்ல கொடுக்க முடியாது. இப்ப வந்து அது என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா சிம்பிளா அதை எடுக்கலாம். இம்போர்ட் கீவேர்ட்னு கொடுத்துட்டு பிரிண்ட் கீவேர்ட் டாட் KW லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ல என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அதை நமக்கு பிரிண்ட்லயே பிரிண்ட் பண்ணி இங்கேயே காட்டும். ரன் பண்ணும்போது இங்கேயே காட்டும். இப்ப வந்து இதுல வந்து ஃபால்ஸ், நன், ட்ரூ இது 3 மட்டும்தான் ஸ்டார்டிங் ஆல்பபெட் லெட்டர்ல, அதாவது ஆல்பபெட்ஸ் வந்து கேபிட்டல்ல இருக்கு, FNT. மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்மால்ல இருக்கு. மொத்தம் இது வந்து 32 கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த 32 கீவேர்ட்ஸ்ல வந்து நம்ம எதை கொடுத்தாலும் அதை எடுத்துக்காது. ஆக்சுவலி 35. இங்க வந்து நான் அதோட லென்த் வந்து LEN கொடுத்து நான் வந்து இதே நேம் நான் கொடுக்கும்போது மொத்தம் எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குங்கிறதையும் எனக்கு இங்க லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கீவேர்ட்ல இருந்தே நான் இந்த ரிட்டர்ன்கிற இந்த வேர்டை நான் வேணும்னே இதை வந்து நான் வேரியபிள் நேமா கொடுக்குறேன். ரிட்டர்ன் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இங்க சின்டாக்ஸ் எரர், இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க காட்டுது. ஏன்னா இந்த ரிட்டர்ன் வந்து இதுல இருக்கிற ஒன் ஆஃப் த கீவேர்டு இல்லையா, அதனால வந்து அதை வந்து இது எடுத்துக்க மாட்டேங்குது. டிஃபால்ட் கீவேர்டுங்கிறதுனால நான் கொடுக்குற வேரியபிள் நேமா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து இதுதான் நமக்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா சிம்பிளா நம்ம வந்து முன்னாடி அண்டர்ஸ்கோரும் கொடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் முன்னாடி இது ஸ்மால் ஆர் இருக்குல்ல, நம்ம கேபிட்டல் ஆர் கொடுக்கலாம். இது கேஸ் சென்சிட்டிவ் தானே. கேபிட்டல் ஆர் கொடுக்கும்போது அதுக்கு அது வேற ஒரு வேரியபிளா தான் எடுத்துக்கும். ஸோ அதை பிரிண்ட் பண்றதுல அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இங்க வந்து ரெண்டுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு எந்த இஷ்யூஸும் காட்டாம, அண்டர்ஸ்கோர் கொடுத்தாலும் அது எனக்கு பிரிண்ட் பண்ணுது, எந்த எரரும் காட்டாம. கேபிட்டல் ஆர் கொடுத்தாலும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம இந்த கீவேர்ட்ஸ்ல இதை யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறது கிடையாது. இதை யூஸ் பண்ணணும்னா நீங்க ஜஸ்ட் வந்து அதோட கேபிட்டல், இப்ப அசர்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அசர்ட்க்கு A கேபிட்டல் கொடுத்துக்கலாம், ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க வேற கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 2 ரூல்ஸ். வேரியபிள் நேமை நம்ம கொடுக்கறதுக்கான 2 ரூல் இதுதான்.
ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம பெனாசிர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.